ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் டியூட்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட போவோம் கேண்டீனுக்கு. ஸோ கேண்டீனுக்கு சாப்பிட்டு போயிட்டு வரும்போது எங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஃப்ரூட்ஸ் தருவாங்க. சில நாள் வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு தருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிட போகும்போது எங்களுக்கு வந்து ஆரஞ்சு பழம் கிடச்சிது. ஸோ ஆரஞ்சுன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம இடத்துல உள்ள ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்காது. அதாவது இந்தியாவில் உள்ள ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் உள்ளாடி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்கும். தோல் எல்லாம் அதனுடைய அந்த சுளை எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பழத்தை வந்து நான் வந்து உரிச்சிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு பிரேக், மத்தியானம் ஒரு 1:30 to 2 மணி வரைக்கும் பிரேக் கிடச்சி. ஸோ அந்த டைமில் நான் வந்து இந்த பழத்தோலை வந்து உரிச்சிட்ருக்கேன். ஏன்னா கூட உள்ளவங்க இப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பழத்தோலை உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் மேக்ஸிமம் என்கிட்ட தான் தருவாங்க, நீ உரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் உரித்து எனக்கு கூட இன்னும் இருந்த 4 பேருக்கும் கொடுத்தேன். ஸோ எல்லாருமே சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்து எப்போ ஆரஞ்சு பழம் கிடச்சாலும் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த பழத்தை உரித்து அந்த தோலை முகத்தில் தேய்க்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஆரஞ்சு பழத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது. ஸோ அதனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பழமாகவும் சாப்பிடலாம், அல்லது அந்த தோலை உரித்து முகத்தில் தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே எனக்கு ஆரஞ்சு பழம் கிடச்சுன்னா அந்த தோல், அந்த பழம் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதை அப்படியே எடுத்து முகத்தில் வந்து ரப் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு வேலை. ஸோ இனிதான் நம்ம வீடியோவோட முக்கியமான பார்ட்டுக்கே போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக எனக்கு வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து உள்ளாடி எந்த விதமான இதுவுமே காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன். சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் மொத்தம் 6 பேர் ஒரு இடத்துக்கு வந்து டியூட்டிக்கு போயிருந்தோம். ஸோ ஒரு லான்ச் தருவாங்க. அந்த லான்ச்சில் வந்து நம்ம கார்கோ வந்து லோடு பண்ணணும். அதான் நம்முடைய வேலை. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து கார்கோ செக்ஷன். ஸோ எங்களுக்கு வந்து லோடிங், அன்லோடிங் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த லோடிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லான்ச் இருக்கும். ஸோ அந்த லான்ச்சில் வந்து நம்ம கார்கோ வந்து லோடு பண்ணணும். ஸோ லோடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேன் இருக்கும், ஃபோர்க் லிஃப்ட் இருக்கும், கார்கோ வரும். ஸோ நம்ம வந்து அந்த கிரெயினில் அந்த கார்கோவை வந்து சீல் பண்ணி உள்ளாடி அனுப்பணும். ஸோ உள்ளாடி இருக்கிறவங்க அதை வந்து கரெக்டாக வந்து அடுக்கி வைப்பாங்க. ஒவ்வொரு கார்கோவை சீல் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு விதமான பெல்ட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கார்கோவை யூஸ் பண்ணுறதுக்கு 3 ton பெல்ட் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கார்கோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்கோ இருக்கும்போது நமக்கு கிரெயினில் வந்து அந்த பெல்ட் வரும். ஸோ நம்ம அந்த பெல்ட்டை இந்த பேலட்டுக்கு உள்ளாடி விட்டு அந்த பக்கம் ஒருத்தவங்க நிற்பாங்க. ஸோ அவங்க இந்த பக்கம் விடுவாங்க. ஸோ அதை நான் எடுத்து ஹூக்கில் மாட்டி கிரெயின் வழியாக உள்ளே அனுப்புவோம். ஸோ நீங்கள் இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் சீல் பண்ணி விட்ட கார்கோ லாஞ்சுக்குள்ளாடி போகும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உள்ளாடி நிறைய பேர் வேலைக்கு நிற்பாங்க. ஸோ அவங்க போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க கிடையாது, அவங்க அந்த லாஞ்சில் வேலை பார்க்குறவங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நிற்பாங்க. நின்று அந்த கார்கோவை கரெக்டாக சூப்பராக அடுக்கி வைப்பாங்க. ஸோ இந்த லாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த லாஞ்ச் டாப் வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட ஒரு லாஞ்ச் முடிகிறதுக்கு மேக்ஸிமம் 7 to 8 நாள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இந்த ஒர்க்கை நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். பாய்.